இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 28 உண்மையோடு இருத்தல். உண்மையோடு இருத்தலின் உதாரணமாக பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதை சொல்லுகிறேன். தேவனுக்கு உண்மையாய் இருங்கள். வஞ்சகமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கட்டும். உங்கள் நாவுகளில் கபடு இருக்க வேண்டாம். எப்படிப்பட்ட இக்கட்டிற்கு ஆளானாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தேவனுக்கு உண்மையாய் இருங்கள். ஒரு வஞ்சிக்கும் செயலின் விளைவு எவ்வளவு கொடியதானதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஏமாற்றும் செயல்களுக்கும் பொய்க்கும் தங்களை ஒப்புக்கொடுத்தல் சரிதானா? என் தாய் உண்மையை பேசுவதில்லை என்று நினைக்கக்கூடிய சிறு வாய்ப்பை கூட பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள். தகப்பனை பற்றியும் பிள்ளைகள் இவ்வனம் நினைத்துவிடக்கூடாது. பரலோக நீதிமன்றத்தில் உங்களது வழக்கு தேவனுக்கு முன்பாக வரும். அச்சமயத்தில் உங்கள் பெயர்களுக்கு பக்கத்தில் ஏமாற்றுபவன் என்று பதிவு செய்யப்படலாமா? உங்கள் பிள்ளைகள் தவறான முன் உதாரணத்தினால் கெடுக்கப்படலாமா? இவர்கள் சத்தியத்தின்படி நடக்கும் உதாரணங்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை பெற்றோர்களின் இதயங்களுக்குள் புகுந்து அவர்களை மனமாற வைக்க வேண்டாமா? பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளின் மேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாமா? பிள்ளைகள் எந்த குறையும் இல்லாமல் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடாது. ஆயினும் தவறான நிர்வாகத்தினால் பிள்ளைகள் உண்மையோடு நடந்து கொள்ளும் பண்பு அழிக்கப்படும் அபாயம் உள்ளது. குழந்தைகளிடம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அப்பாவித்தனமும் மாறிவிடும். சொல்லினாலும் செயலினாலும் மாய்மாலமற்ற ஒரு எளிமையை காத்துக்கொள்ள வேண்டும். இதற்கென தங்களது எல்லா வல்லமையும் பிரயோகிக்க வேண்டும். பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுதும் இத்தீய குணங்களுக்கான எந்த விதையும் விதைக்கப்பட வாய்ப்பு கொடுக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாய்ப்புகள் வஞ்சகத்தையும் பொய்யையும் கெட்ட பழக்கங்களையும் வளர்த்துவிடும். நல்ல முன் உதாரணமாக நிலைநிறுத்தல். உண்மையோடு நடந்து கொள்வதின் முன் உதாரணங்களாக பெற்றோர்கள் திகழ வேண்டும். இதையே பிள்ளைகள் அனுதின பாடமாக பார்க்க வேண்டும். இப்பாடம் அவர்களது மனங்களில் பதிவாகும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் நெறி தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வழிநடத்தும் இவ்வேளையில் இது நிச்சயமாக கையாளப்பட வேண்டும். சிறு குழந்தையும் தன்னுடைய செய்கையினால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காட்டுகிறான். தேவ வழிநடத்தலை பின்பற்றாமல் நன்மை தீமையை சரியாக கண்டறிய முடியாத தாயானவள் தன் பிள்ளைகளை மாய்மாலக்காரர்களாகவும் வஞ்சிப்பவர்களாகவும் வளர்த்து விடக்கூடும். தவறான இக்குணங்கள் நிரந்தரமாக தங்கிவிடும். சுவாசத்தை போன்ற பொய்யும் அவர்களது நாவுகளிலிருந்து சரளமாக கிளம்பும். அவர்களது மாய்மாலங்கள் உண்மையானவைகளாக மற்றவர்களால் தவறாக நினைக்கக்கூடும். பெற்றோர்களே, இவ்விஷயத்தில் ஒரே நிலையில் இருங்கள். வார்த்தையினாலும் செயலினாலும் பொய்க்கு சாட்சியாக இருக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகள் உண்மையுடன் நடந்து கொள்ள முதலில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். இதில் நிலை மாறாதீர்கள். பொதுவாக தாய்மார்கள் நிலை மாறுகிறார்கள். பிள்ளைகளும் இந்த உதாரணத்தையே பின்பற்றுகிறார்கள். கடுமையான வார்த்தைகள் பொய் சொல்ல தூண்டும். பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பொறுமையை இழந்து விடாதீர்கள். அவர்களை திருத்தும் பொழுது கடுமையாய் பேசாதீர்கள். இது அவர்களை குழப்பமடைய செய்யும். உண்மையை சொல்ல பயப்பட செய்யும். ஆமென்.